பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7ஆம் திருமுறையிலே 82வது பதிகமாக அமைந்திருக்கின்ற திருச்சுழியல் என்ற திருத்தலத்திலே பாடப்பெற்ற பதிகம். போன வாரம் 80 பார்த்தோம். அப்போ நடுவில் 81 இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு 81 நம்ம ஏற்கனவே 2023 பார்த்துட்டோம். அதனால அதை விட்டுட்டு அடுத்தாக்குல 82வது பதிகத்தை பார்க்கிறோம். அறிவிப்புல பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். 82 திருச்சுழியல். திருச்சுழியல் அதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பதிகம் மட்டும்தான் இருக்கு. அந்த பிரளய காலத்துல அந்த கடல் எல்லாம் பொங்கி வரும் பொழுது அந்த இடத்துல சுழிக்க வச்சு சுவாமி பூமிக்குள்ள அனுப்புனதாக ஒரு புராணம் சொல்லுகிறது. அதனாலதான் அது திருச்சுழியல். இப்ப திருச்சுழி அப்படின்னு தான் சொல்றோம், சுழியல் கிடையாது, திருச்சுழி அப்படின்னு. அது அதனால அந்த தலத்துக்கு திருச்சுழி என்று பெயர் என்று கூறுவார்கள். அங்க இருக்கிற குளத்திற்கு பெயர் கவ்வை கட்டம் அப்படின்னு வருது. இது அந்த பதிகத்திலேயே அவர் கூறுகின்றார். கவ்வை என்றால் கடல். அது அந்த குளத்துக்கு ஏன் அப்படி கடல்னு பேரு ஒரு பெருசா இருக்குமா, அல்லது அங்க குளம் அந்த கடல் அந்த இடத்துல பாய்ந்ததுனால அதற்கு அப்படி ஒரு பேரா என்ற எந்த குறிப்பும் தலபுராணத்துல இல்லை. ஆனா குளத்தோட பேரு கவ்வை கட்டம் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது வருது. இங்க பதிகத்திலையும் கடல் என்றே குறிப்பு. அப்ப நான் மேப் எடுத்து பார்த்தேன், திருச்சுழியல் நடுவுல எல்லாம் இருக்கு, அது கடல்கிட்டே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இவர் ஏன் கடலை பற்றி குறிப்பு சொல்றாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு தலவரலாறு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அதுல அந்த அங்க அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் 3 போடுவான் இல்லையா, அதுல தீர்த்தம் கவ்வை கட்டம் அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப கடல்னு குளத்துக்கு பேர் வச்சதுனால எப்படி சிதம்பரத்துல அங்க ஒரு குளம், அதுக்கு திருப்பார்கடல்னு பேரு. மாணிக்கவாசகர் வந்திருந்து எழுதின திருவாசகம் எழுதினாருன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம போனா கூட பார்க்கலாம். அதுக்கு அந்த பகுதிக்குள்ள தெருக்குள்ள சின்ன முடுக்குக்குள்ள நுழையதுக்கு முன்னால வலது பக்கம் இருக்கிற குளம் அதுதான் திருப்பார்கடல் அப்படின்னு. அது குளத்துக்கு திருப்பார்கடல். நம்ம பல்லாண்டுல படிப்போம் இல்லையா, இதுல பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் அப்படின்னு 9ஆம் திருமுறையில படிக்கிறதுல அந்த பார்க்கடல் தான் உபமன்ய முனிவருக்காக சுவாமி கொடுத்தது அப்படி. அப்ப பார்க்கடல் நம்ம பெரிய பார்க்கடல் நினைப்போம், குளத்துக்கு பார்க்கடல் என்று பெயர். அதே மாதிரி இங்கே குளத்திற்கு கவ்வை என்று பெயர் என்று வருகின்றது. இப்ப பதிகத்திற்குள்ளே நுழைவோம். சுவாமிய இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, இந்த திருச்சுழியல் இருக்கிற சுவாமியை நம்ம நினைக்கணுமா. எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டா, என்னென்ன வகையிலெல்லாம் அவரை நினைக்க முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் நினைக்கணுமா. நின்றாலும் ஞான பிரகாசன் என்பேன், நடந்தாலும் கிடந்தாலும் அப்படின்னு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஞான பிரகாசன் நினைத்து வணங்குவேன்னு சொல்லுவார் இல்லையா. அதே மாதிரி எந்தெந்த விதத்துல எல்லாம் நிற்கும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது, துயில போகும்போது, துயின்று எழும்பொழுது அப்படின்னு எல்லா நேரமும் சுவாமியை நினைக்கிறோமா. அப்படி நினைக்கிறவங்களுக்கு உள்ள பலன்னு கடைசியில சொல்றாரு. அதாவது இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே பலன் சொல்லுகின்றார். சில பதிகங்கள்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்குமே பலன் சொல்லி பாடுவாங்க இல்லையா நம்ம அருளாளர்கள். பொதுவாக இறுதி பாடல்ல பதிக பலன் வைப்பாங்க. ஆனா இவர் இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலிலுமே பலன் வைக்கின்றார். சுவாமி எப்படிப்பட்டவர், திருச்சுழியிலே எழுந்தருளியிருக்கிறாரே, அவர் எல்லா உலகத்திலும் நிறைந்திருக்கின்றார். இந்த ஊனால் செய்யப்பட்ட இந்த உடம்பாக இருப்பவன் அவன்தான். அந்த உடம்புக்குள்ளே குடிகொள்ளுகின்ற உயிராக இருப்பவனும் அவன்தான். அப்புறம் அந்த இத்தனை உயிர்களும் தங்குகின்ற இடம் எப்படி, அகன்ற உலகம், அந்த உலகமும் அவன்தான். வானம் இருக்கின்றதே, ஆகாயம் என்று தத்துவம் கூறுகின்றோம் இல்லையா, அந்த வான தத்துவம், ஆகாய தத்துவம். அதுல என்ன, இப்ப நமக்கு ஆகாயம்னு மேலதான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மேல அங்கே முகில் எல்லாம் சேர்ந்து மழையா பொழியுது. அதுக்கு இடம் தருகின்ற வானாக இருப்பவனும் அவன்தான். அவன் என்ன, உயிர்களுக்கெல்லாம் வினை பயன்கள் வருது இல்லையா.
என்ன வினை பயன்கள்? நல்வினை செய்தால் நல்வினை பயன் வரும், தீவினை செய்தால் தீவினை பயன் வரும். அப்படி எல்லா வகையான பயன்களையும் தரக்கூடியது அவர்கள் செய்கின்ற செயல்கள் தான். ஒரு உயிர் செய்கின்ற உடம்பின் வழியாக செய்கின்ற செயல்கள் தான். அப்படி உடம்பின் வழியாக செய்கின்ற செயல்கள் எதனால நடக்கின்றன அப்படின்னா, என் மனம் ஏதோ ஒன்றை பற்றும். என் மனசு ஏதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே அதை பற்றும். அது நல்லா இருக்கே அப்படின்னு என் கண்ணு பார்த்து மனசு பற்றும். அப்புறம் என்னுடைய புத்தி இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு அதை நிச்சயிக்கும். உண்மை விளக்க பாடம் ஞாபகம் இருக்கா? மனம் பற்றும் புத்தி நிச்சயிக்கும் அப்படின்னு தொடரும் இல்லையா? அப்புறம் என்னுடைய அகங்காரம் இருக்கே, அது என்ன செய்யும்னா, இந்த பொருளால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு அப்படி யோசிக்குமா. அப்புறம் சரி நன்மைதான், அப்ப நம்ம செய்யலாம் அப்படின்னு உடனே என்ன செய்யுமா, என் சித்தம் அதை பிடித்து கொள்ளுமா. அந்த சித்தத்தை அமைந்ததை வச்சுதான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனா என்னுடைய செயல்பாடுகள் அதுக்கு ஆரம்பம் என்னது? என்னுடைய மனம். என்னுடைய விதியே எழுதக்கூடியது என்னுடைய மனம்தான். அதத்தான் இவர் சொல்றாரு, அந்த விதியை வரக்கூடிய விதியை செய்யக்கூடிய மனம். அந்த மனம் அந்த விதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனமாக இருப்பவனும் அவன்தான். அப்புறம் இது இத்தனைக்கும் இடம் கொடுத்து இருக்கின்றவன் யாரு? இறைவன். அவன் எங்க இருக்கான் அப்படின்னா, பொழில்கள் நிறைந்து காணப்படுகின்ற அங்க மரங்கள், அதிலே மலர்கள், செடிகள், அதிலே மலர்கள், அந்த மலர்களிலே உள்ள தேனை எடுக்க வருகின்ற வண்டுகள், அந்த வண்டுகள் எல்லாம் இசை மிழற்றிக் கொண்டே இருக்கான். அப்படிப்பட்ட திருச்சூழியல்ல இருக்கின்றான் அவன். எப்படி இவ்வளவுக்கு பெரியவன் அவன். எல்லாமாக இருப்பவன், ஊனாகவும் உயிராகவும் உலகாகவும் ஆகாயமாகவும் நம் மனமாகவும் எல்லாமா இருக்கவன் அவன் தான். அப்படி அவனை என்னென்ன விதத்துல எல்லாம் நினைக்க முடியுமோ அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இறைவன் என்ன செய்வாராம்? நல்ல பாதுகாப்பு கொடுப்பானாம். அவனை அந்த அப்பேற்பட்ட உயிர்களை நமன் இருக்காரே யமன், யமனுடைய தூதர்கள் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்களாம். அவர்களுக்குன்னு ஒரு முடிவு காலம் இருக்கத்தான் செய்யும். ஆனா யமதூதர்களால் கஷ்டப்பட்டு அவங்க போக மாட்டாங்க. அந்த மரண அவலம் கூட அவர்களுக்கு இருக்காது. அப்படி யமன் தூதர்கள் கூட அவர்களை அந்த உயிர்களை அச்சுறுத்துவதற்கு பயப்படுவாங்களாம். அந்த அச்சுறுத்தே அவங்களுக்கு கிடையாதாம், அந்த அல்லலே அவர்களுக்கு கிடையாதாம். பாடலை பார்ப்போம். ஊனாய் உயிர் புகழாய் அகல் இடமாய் முகில் பொழியும் வானாய் வருமதியாய் விதி வரு வான் இடம் பொழிலின் தேன் ஆதரித்து இசை வண்டு இனம் மிழற்றும் திருச்சுழியல் நானாவிதம் நினைவார் தமை நலியார் நமன் தமரே. ஆக யமன் தூதர்கள் கூட அவங்கள தொல்லைப்படுத்தவே மாட்டார்கள். யமன் தூதர்களே வரமாட்டாங்கன்னா அப்ப நமக்கு வேற எந்த வகையிலையும் திருச்சூழியல் சுவாமியை பத்தி நானாவிதமாக நினைந்தோம் என்றால் எந்த வகையான கஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஒரு பிறப்புன்னு இருந்ததுன்னா இறப்பு கண்டிப்பா இருக்கும். அப்ப இறப்பு இருந்ததுன்னா நமன் தூதர்கள் வருவார்கள். ஆனா இங்க யமன் தூதர்கள் கூட நலிவுறுத்த மாட்டாங்க அப்படின்னா மற்ற நலிவுகளும் நமக்கு இல்லை என்று நமக்கு புலனாகின்றது. அடுத்த பாடலிலே சுவாமியுடைய பெருமையை கூறுகின்றார். என்னன்னா, சுவாமி மழுப்படைய கையில வச்சிருக்கானா. அந்த மழு எப்படிப்பட்டதா? நெருப்பு மாதிரி இருக்குமா. ஆனா அவர் ஏதாவது ஒரு குச்சியை கையில வச்சிருக்க மாதிரி, கையில தண்டு வச்சிருக்க மாதிரி. இப்ப நம்ம ஒரு ஆட்டை விரட்டணும் அல்லது ஒரு நாய் வீட்டுக்குள்ள காம்பவுண்டை விட்டு அந்த நாயை விரட்டணும்னு ஒரு கம்பு எடுப்போம். அந்த கம்பு நெருப்பு மாதிரி இருக்குங்க. அந்த கம்பு போய் தூக்குமா? நம்மளால தூக்க முடியாது. ஆனா சுவாமி நெருப்பு மாதிரி இருக்கின்ற மழுவை கையில ஏதோ கம்பு வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காராம். அப்படி மழு படையின் உடையவனாக இருக்கின்றான். இளமையான விடையின் மீது வருபவனாக இருக்கின்றான். விடை மீது ஊர்ந்து வருபவன் அவன். எழுந்து ஓசை எழுப்புகின்ற கடல், அதிலே இருந்து வந்த நஞ்சை உண்டவன். நஞ்சு உண்டான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முப்புரங்களை எரிந்து போகின்ற வகையிலே கையிலே வில்லை பிடித்து கொண்டு நின்றவன் அவன். சிலையை வளைத்தான். வில்லை வளைக்கத்தான் செய்தான். ஆனா சிரிச்சுதான் அதெல்லாம் எரிச்சான். அந்த ஒரே ஒரு அம்பு கொண்டு போனா அந்த அம்பையும் அவர் பயன்படுத்தல. ஆனா முப்புறம் எல்லாம் எரிந்து அழிந்து விட்டன. இப்படி செய்ததுனால என்னது? நஞ்சு உண்டதனாலும் முப்புரங்களை எரித்ததனாலும் இறைவன் என்ன செய்தான்? தேவர்களை காத்தான்.
அவன் காக்கும் பொழுது எங்க நின்னானா, வலிமையான தேர் மேல. தேர் தானே போகும். பூமி பந்து பூமி வந்து கீழே நிற்கின்ற தளமாகவும், அப்படின்னு ஒவ்வொன்னும் வரிசையா ஒவ்வொருத்தரா இருந்து தானே அந்த தேரையே செய்திருப்பாங்க. அந்த வேதங்கள் 4ம் குதிரை, அதை ஓட்டுகின்ற சாரதி பிரம்மன், அப்புறம் அ சக்கரங்கள் வந்து சூரிய சந்திரர் அப்படின்னு வரிசையெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அம்பு திருமால், அப்புறம் அக்னி, வாயு அப்படின்னு அம்பின் 3 பாகங்களும் அப்படி இருந்தார்கள். மேருவ வில்லா வளைச்சாரு அப்படின்னு இத்தனையும் செய்வாங்கல்ல. இத்தனை பேர் எதுக்கு செய்தாங்க? இவர் ஏதாவது செய்து நம்மளை காப்பாத்திர மாட்டாராங்கிறதுக்காக உதவுனாங்க. ஆனா அது அப்பனையும் கையில மட்டும் வச்சிருந்தாரு. இவர் சிரிச்சு அதை எரிச்சிட்டாரு. அப்படி ஒரு வலிமையான தேர் மேல நிக்கிறான் சுவாமி. அவன் வந்து உரைகின்ற இடம் எது? திருச்சுழியல். அங்க இருக்கின்ற அங்கே இருந்து தொண்டு செய்ய வல்லார்களுக்கு என்ன நடக்குமா? அவங்க நல்லவங்க. ஏன் நல்லவர்கள் அப்படின்னா, அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும். நன்மை அப்படிங்கிறது என்ன? இன்பத்தை தரக்கூடியது நன்மை என்று நாம் எடுப்போம் இல்லையா? நமக்கு இன்பமா இருந்ததுன்னா அது நல்லது. இப்போ ஒரு கருத்து நமக்கு பிடிக்காத கருத்தை யாராவது சொன்னாங்கன்னா ஒரு கோபம் வரும். அந்த இடத்துல அந்த ஆளு மோசம் அப்படின்றோம் இல்லையா? ஏன்னா நமக்கு பிடிக்காத கருத்தை அவர் பேசிட்டாரு. அதுக்காக அவர் மோசம் இல்லையா? ஆக நமக்கு இன்பத்தை தந்தால்தான் அது நன்மை என்று நினைப்போம். அதனால இவர் வந்து என்ன சொல்றாரு? சுவாமிக்கு தொண்டு செய்கின்றவர்கள் நன்மை அடைவார்கள். நன்மை அடைந்தார்கள்னா இன்பம் அடைகின்றார்கள். அந்த இன்பம் அடைந்தார்கள்னு அதோட மட்டும் முடிக்கல. ஏன்னா எப்படி ஒரு காசு, ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம், இன்பம்னு ஒண்ணு இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் துன்பம் இருக்கும்னு நம்ம உலகில பேசுவோம் தெரியுமா? இது இருந்ததுன்னா அது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு. இவர்களுக்கு இன்பம் இருக்கும் அப்படின்னு அதோட முடிச்சிருந்தாருன்னா, அப்ப சொல்லாம சொல்றாரு துன்பமும் இருக்கும்னு. இல்லப்பா, துன்பம் கூட கிடையாது. இன்பம் தான் இருக்கும், துன்பமே கிடையாது. யாருக்கு? இறைவனுக்கு, அவனுடைய அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்கின்றவர்கள். திருச்சுழியலிலே இருக்கின்ற இறைவனுக்கு தொண்டு செய்கின்றவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும், துயரம் கிடையவே கிடையாது அப்படின்னு முடிக்கிறார். 2வது பாடல். தண்டேர் மழுப்படையான் மழ விடையான் எழுகடல் நஞ்சு உண்டே புறம் எரிய சிலை வளைத்தான் இமையவர் காத்து திண்தேர் மிசை நின்றான் அவன் உறையும் திருச்சுழியல் தொண்டே செய்ய வல்லார் அவர் நல்லார் துயர் இலரே என்று திருச்சுழியலிலே நானாவிதமாக வணங்கச் சொன்னார் முதல் பாடலிலே. 2வது பாடலிலே தொண்டு செய்ய சொல்லுகின்றார். ஆக 2 வகையிலும் அதுல வந்து யமதூதர்களே வரமாட்டாரு, இதுல நல்லதுதான் கிடைக்கும், துயருங்கிறது கிடையவே கிடையாது என்று கூறிவிட்டார். அடுத்து 3வது பாடல். இதுலதான் அந்த கவ்வை கடல் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த குளத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. இந்த ஊர்ல திருச்சுழியல்ல எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த குளம் இருக்கு இல்லையா, அது வந்து அலை அடிச்சுட்டு இருக்கான். அவன் நிறைந்த நீரோட இருந்தா தான் அலை அடிக்கும் இல்லையா? அப்படி நிறைந்த நீரோட இருக்கின்ற அந்த குளம் அலையில எதை கொண்டு வருதான்? முத்துக்களை கொண்டாந்து இங்க சேர்க்குதான். எப்படி முத்துக்களை சேர்க்க முடியும்? நம்ம வந்து கடல்ல முத்து வரும்னு பார்த்திருக்கோம். இது கடல் மாதிரி பெருசா இருக்கிறதுனால இது கடலுக்குள்ள இருக்கிற கிடைக்கக்கூடிய முத்துக்களை கூட இது எரியுதான். அப்படி கொண்டாந்து கரையில கொண்டாந்து சேர்த்து தள்ளுதான். அங்க வந்து பெண்கள் அந்த குளத்தை கையால் குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள். திருவம்பாவையில படிப்போம்ல, குடைந்து குடைந்து நீராடினார்னு. அதே மாதிரி இங்கேயும் சிவப்பான கொப்பைப்பழம் மாதிரி வாய் உடைய அதரங்களை உடைய பெண்கள் அந்த குளத்திலே குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள். அப்படிப்பட்ட திருச்சுழிய தெய்வம் இருக்கிறாரே சுவாமி, அவரை வழிபாடு செய்கின்றார்கள். யாரு? அடியார் பெருமக்கள் எல்லாம் அவரை வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்றவர்களுடைய அடிய வணங்குகின்றார்கள் இல்லையா? எப்படி அடியேன் அப்படின்னு சொன்னாரோ, அப்புறம் அடியார்க்கு அடியேன், அதாவது இந்த நாயனாருக்கு நான் அடியேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சுந்தரமுத்து சுவாமிகள், இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? அடியார்க்கு அடியேன். அந்த இப்ப நான் கூறுகின்ற புராணம் சொல்லுகின்ற அடியார் இருக்காரே, அந்த நாயன்மாருக்கு யார் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி இங்க திருச்சுழியலை வணங்குங்கள்னு போன முறை சொல்லிட்டாரு போன பாட்டுல. இந்த பாட்டுல திருச்சுழியலை வணங்குகின்றவர்களை வணங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்குங்காரு. அவங்க தொழுகின்றவர்களை தொழுந்தா கூட
உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எப்படியா? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தான்ப்பா அரசர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துக்கு நீங்க தான் அரசர். நீங்க தான் தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பீர்கள். அப்புறம் உங்கள விட்டு திருமகள் விலகியே போக மாட்டா. செல்வம் என்பது இந்த உலகத்துல நம்ம ரொம்ப அருமையாக தேடக்கூடிய ஒன்று இல்லையா? உலக வாழ்க்கைக்கு தேவையானது பொருள். அதனால ம் அ பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த பொருள் கண்டிப்பா தேவை. அப்ப திருமகள் உங்கள விட்டு பிரியவே மாட்டா. உங்க கூடவே இருப்பா என்று பலன் கூறுகின்றார். முதல்ல நானாவிதமாக வணங்கியவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆ நமன் தமர் நலிவே குடுக்க மாட்டாங்க. அடுத்து அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள். துயரமே இருக்காதுன்னாரு. இப்ப திருமகள் விலகவே மாட்டா. உங்களுக்கு நீங்க எந்தெந்த திசையில இருக்கீங்களோ அந்தந்த திசைக்கு நீங்க தான் ராஜா என்று கூறுகின்றார். எப்படி இந்த குண்டையூர் சில நெல்லு பெற்றேன்னு கேட்ட உடனே எல்லா எல்லா இடத்துலயும் நெல்லை குவிச்சு வச்சுட்டு பறவை நாச்சியார் கூறுவார் இல்லையா? உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற நெல்லு உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து திருச்சுழியல் சுவாமியை வணங்கி சுவாமிக்கு தொண்டு செய்கின்றவர்களையும் நீங்க வணங்குகிறீர்களோ அந்தந்த பகுதிக்கு நீங்க தான் ராஜா என்று அவர் கூறுகின்றார். 3வது பாடல் கவ்வை கடல். நான் சொன்னேன் இல்லையா அந்த குளம். கவ்வை கடல் கதறி கொணர் முத்தம் கரைக்கு ஏற்ற கொவ்வை துவர் வாயர் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய் தொழுவார் அடி தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசாகுவர். அந்தந்த திசைக்கு நீங்க தான் அரசு. அவ்வத்திசைக்கு அரசாகுவர். அலராள் பிரியாளே. அலராள் என்பது இங்கே திருமகள். திருமகள் உங்களை விட்டு நீங்கவே மாட்டாள். எப்போது செல்வந்த நிலையிலேயே இருப்பீர்கள் என்று கூறுகின்றார். அடுத்த பாடல்ல என்ன கூறுகின்றார் என்றால், சுவாமி அழகே வடிவான உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றார். ஆனா அது மட்டும் இல்லைங்க. அப்ப நம்ம ரொம்ப அழகா யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? உமையொரு பாகன் அப்படின்னு அழகே வடிவான அம்மை, அருளே வடிவான சுவாமி அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் இருங்க. கொலை யானை இருக்கு பாத்தீங்களா? கருன்னு பெரிய யானை. அதோட தோலை போத்திருக்கார் சுவாமி. அந்த நம்ம பயமா இருக்குமா இல்லையா? அப்படி கருணை வடிவத்தை சொல்லிட்டு அடுத்தாக்குல ஆனா இதுவும் கருணை தான் இல்லையா? நமக்காகத்தானே இந்த வேலையை செய்யறாரு சுவாமி. அதுவும் கருணை தான். நம்ம அழகே வடிவான கருணையை சந்தோஷமா ரசிப்போம். கொஞ்சம் அதுக்கு பின்னால ஒரு பயம் கலந்த ஒரு கதை இருக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா? அப்படி இல்லை, அப்படியும் இருக்காரு சுவாமி. உங்களுக்கு எளிமையான நல்ல அழகான கோலத்தையும் காட்டுவாரு. அப்படி மரக்கருணை செய்து தண்டனை கொடுத்து அதன் மூலம் அப்படி ஒரு தோற்றத்தையும் நமக்கு தரக்கூடியவர் இவர். அந்த யானை உரி போர்த்த தோற்றம் உடையவர். அப்பேற்பட்ட பெருமான் எங்க இருக்காரு? திருச்சுழியல்ல இருக்காரு. அவன் திருமுடியில கங்கையை அணிந்திருக்கின்றான். திருச்சடையில. அந்த திருச்சடையில கங்கை எப்படி இருக்கான்? அலை அடிச்சுட்டு கிடக்கான். இங்கே போன பாடல்ல இங்க உள்ள குளத்துல அலையடிக்கின்றாரு. இப்ப சுவாமி தலையில திருமுடியில இருக்கின்ற கங்கையிலே அலையடிக்கிறது என்கிறார். அப்படிப்பட்ட கங்கையை தன் சடாமுடியிலே உடையவன். அந்த அவனுடைய திருவடி, இங்க திருச்சுழியில இருக்கின்றவனுடைய திருவடியை வணங்குகின்றவங்களுக்கு அவங்க மனசு எப்படிப்பட்டதா இருக்குமா? ரொம்ப தூய்மையானதாக இருக்குமா? அது பழுதுபடவே செய்யாதான். பழுது என்பது நம்ம பயன்படுத்துகிற பொருள்களிலே பழுது வந்தால் என்ன ஆகும்? அது அந்த பொருள் எதற்காக செய்யப்பட்டதோ அது செய்ய முடியாது. இப்ப ஒரு கத்திரிக்கோல்னு வச்சுக்கிடுமே. கத்திரிக்கோல் எதற்காக செய்யப்படும்? ஏதாவது பொருட்களை வெட்டுவதற்கு. அந்த கத்திரிக்கோல் பழுதுபட்டு விட்டால் என்ன ஆகும்? வெட்டாது பொருட்களை. இங்கே உள்ளம் பழுதுபட்டால் என்ன ஆகும்? சரியான வகையிலே வாழ முடியாது. அதனால பழுதுபட்ட உள்ளம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்க உள்ளம் ஒரு நாளும் பழுதுபடாது. ஏன் பழுதுபடாது? சுவாமியை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப சுவாமி நன்மையை தானே அங்க தருவாரு. நன்மையை தந்தா இன்பம் தானே இருக்கும். அப்ப அவங்களுடைய உள்ளம் பழுதுபடவே படாது. அப்படிப்பட்ட உயர்வான உள்ளத்தோடு அவர்கள் அந்த ஊரிலே இருப்பார்கள். இந்த உலகத்துல நிலைத்த புகழோடு இருப்பார்கள் என்று கூறுகின்றார். இப்போ இந்த காலத்துல சொல்லுகின்றார்கள். இந்த புத்தகம் மேல்நாட்டு புத்தகங்கள் எல்லாம் வருது. இந்த உலகம் மாறிக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட, அதாவது குறைவான மணித்துளி, 4 மணித்துளியோ 5 மணித்துளியோ சொல்லுவார்கள். அந்த 5 மணித்துளிக்குள் மணித்துளிகளாவது ஒரு மனிதன் பிரபலமாக இருப்பான். அப்படின்னா என்னன்னா,
இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஒரு புயல் தான் வருதுன்னு வைங்களேன். அப்ப நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம்னா, கரண்ட் இருக்கிற நேரத்துல டிவி பார்த்தோம்னா வைங்களேன், பிரேக்கிங், பிரேக்கிங், நவ், ஜஸ்ட் நவ் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பானா இல்லையா? அந்த மாதிரி அப்பப்போ, அப்பப்போ அப்படி அந்தந்த நேரத்துல இருக்கும் நியூஸு. அதுக்கப்புறம் அது பழசா போயிரும். அடுத்தது புதுசா வந்துரும். அப்படித்தானே? இப்ப யாராவது இங்க கடந்திருக்கான். போம்மா, அது போன போன மணி நேரத்துக்குள்ளது. இப்ப வந்து அது இங்க தான் இருக்கான். இங்க நிலை கொண்டிருக்கான் அப்படின்னு நம்ம மாத்தி பேசுவோம் இல்லையா? அத மாரி மாறிக்கிட்டே இருக்கும் நிலை. புகழும் அதே மாதிரி தான் இப்ப மாறும் என்று கூறுகிறார்கள். அறிஞர்கள் கூறுவார்கள். புகழ் நிலைத்த புகழா இருக்காது. அது கொஞ்ச நேரம் புகழோட இருப்பாங்க. அப்புறம் அவங்க பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்னொன்னு புகழாயிரும். வேற எப்பவாவது அவங்கள பத்தி பேச்சு வரும்போது, ஞாபகம் இருக்கா? போன வருஷம் இவங்கள பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்படின்னா 4 பேருக்கு ஞாபகம் இருக்கும். 4 பேருக்கு ஞாபகமே இருக்காது. அது மாதிரியான புகழ், புகழ் அல்ல. நிலைத்த புகழ். இன்னைக்கும் வள்ளுவ பெருந்தகையை யோசிச்சா நம்ம எப்படி அப்படி ஒரு மரியாதையோட நினைக்கிறோம். அவர் பெற்றது புகழ். வான் புகழ் கொண்டவர் இல்லையா? அதனால அப்பேற்பட்ட பெருமையோட அந்த அங்கே வணங்குகின்றவர்கள் இருப்பார்கள். அந்த மகிழ்ச்சி, நிலைத்த புகழ் இருக்குங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அந்த மகிழ்ச்சியோட அப்புறம் என்ன செய்வாங்க? வானுலகம் செல்வார்கள். இந்த உலகத்துல இருக்கும்போது நிலைத்த புகழோடு இருப்பார்கள். அதற்கு பிறகு அவங்களுடைய அந்த பரிசு முடிந்து விடாது. அது தொடர்ந்து வானுலகத்திற்கும் போய் அங்க அங்க அவர்கள் மகிழ்வோடு இருப்பார்கள். முக்தி பேறு அடைவார்கள் என்று இந்த பாடலிலே 4வது பாடலிலே கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மலையான் மகள் மட மாது இடமாக இடம் ஆகத்து அவள் மற்று கொலையானையின் உரி போர்த்த எம் பெருமான் திருச்சுழியல் அலையார் சடை உடையான் அடிதொழுவார் பழுது உள்ளம் நிலையார் திகழ் புகழால் நெடுவானத்து உயர்வாரே. அதாவது அவர்களுடைய உள்ளம் பழுது ஆகாது. பிறகு நிலைத்த புகழோடு இருப்பார்கள். பின் வானுலகம் சென்று மகிழ்வார்கள் என்று இந்த 4வது பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து 5வது பாடல் என்ன கூறுகிறது என்றால், இந்த இறைவன் வந்து நமக்கு எப்படி இருக்கின்றான் என்றால் உறவாக இருக்கின்றான். அவன் தாயும் ஆனவன் இல்லையா? சுந்தரருக்கு தோழரானவன். இப்படி எல்லா வகையிலும் நமக்கு உறவாக இருப்பவன் இறைவன். அப்பேற்பட்ட அவன் சடையிலே எதை அடைந்திருக்கின்றான் என்றால், மேன்மை பொருந்திய நிலவை அணிந்திருக்கின்றான். நிலவு என்ன மேன்மை பொருந்திய அப்படின்னா, சாதாரணமா நம்ம உலகியல்ல பார்க்கிற சந்திரன் தேயும் வளரும். ஒரு நாள் மொத்தமாக இல்லாமல் இருக்கும், ஒரு நாள் மொத்தமாக வட்டமாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனா இறைவன் திருமுடியிலே அணிந்திருக்கின்ற அந்த மதி, அதற்கு தேய்வு கிடையாது, ஒரு மாற்றமே கிடையாது. அப்படியே தான் நிலைத்திருக்கும் இல்லையா? அதனால அது மேன்மை பொருந்திய நிலவு மதி என்று கூறுகின்றார். அவனுடைய திருமேனி இருக்கின்றதே, அது எப்படிப்பட்ட திருமேனியா? 5 புலன்களையும் வென்ற திருமேனியா? 5 புலன்களை வென்றது என்றால் நமக்கு இருப்பது போன்ற புலன்கள் இல்லை அவனுக்கு. அவன் இப்ப நம்ம உடல் வந்து 5 புலன்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த 5 புலன்கள் கொண்டு வருகின்ற அறிவு தான் நமக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. அது அளவிலே ரொம்ப கொஞ்சம் தான். அதுக்கு மேல எல்லாம் அதை மீறி நம்மால உணர்ந்து கொள்ள முடியாது. என் கண் பார்வை எது வரைக்கும் தெரியுமோ அது அளவுதான் எனக்கு தெரியும். என் காதுக்கு கேட்கின்ற திறன் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும், அதுதான் அந்த அளவுதான் கேட்க முடியும். அப்படின்னு என்னுடைய அறிவுத்திறன் ஒரு ஒரு சின்ன கட்டுக்குள்ள தானே இருக்கு. ஆனா இறைவன் அதோட கட்டுப்பாட்டுல தான் நாம இருக்கோம். அது கட்டுக்குள்ள இருந்தாலுமே அதன் கட்டுப்பாட்டில் நாம இருக்கோம். ஆனா இறைவன் நம்மை மாதிரி அல்ல. ஏன்னா நம்முடைய உடம்பு ஊன் உடம்பு, இறைவனுடைய உடம்பு அருள் உடம்பு. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு நாயனாருக்கு அருள் புரியணும் அப்படின்னு நினைச்சு ரிஷபாரூடரா வாராருன்னு வைங்களேன். இப்ப சுவாமி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வடிவெடுத்து அந்த இடத்துல வருவாரு. அப்ப அவருடைய உடம்பு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த உடம்பு நம்மை மாதிரி கருமேனி அன்று. இப்ப நம்ம மாதிரி உயிர்கள் வந்து எப்படின்னா, ஒரு தாயின் கருவிலே தோன்றி அந்த கரு வளர்ந்து குழந்தையாக பிறந்து வளர்ந்து உரிய வயது அடைந்து அப்படின்னு நம்ம வளர்ந்து 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 முதுமை அடைந்து அப்புறம் உலகத்தை விட்டு இந்த உயிர் பயிர்ந்து உடல் அழிந்து போகிறது. ஆனா இறைவன் எடுத்து நம் முன் வருகின்ற அந்த தோற்றம் நம்முடையது மாயை, ஆனா அவனுடையது அருள். அந்த அருளே வடிவான அருளை வந்து மொத்த வடிவாக நம் முன்னால் காட்டுகின்றான். அந்த நேரத்துல அந்த தோற்றத்தை எடுப்பான், அப்புறம் அந்த தோற்றத்திலே அதை விட்டு நீங்கி விடுவான். அவ்வளவுதான். ஆக
நம் மாதிரி அவனுக்கு ஐம்புலனால் கட்டுப்படுத்தப்பட்ட உடல் இல்லை, அதையெல்லாம் வென்ற ஒரு உடல். அப்படிப்பட்ட அருட்திருமேனி உடைய அவன் எங்க இருக்கான்? அவனோட ஊர் எது? திருச்சுழியல் என்று கூறிவிட்டு அவன் என்ன செய்கின்றான் என்றால், அங்கேயே அந்த இடத்திலே விரும்பி இருக்கின்றான். அந்த ஊரை விட்டு நீங்காமல் இருக்கின்றானா. அப்படி ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு அந்த ஊரு. அந்த ஊர் பிடித்து அங்க அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அவனுடைய அது ஏதோ கல்வி பயில்வது மாதிரி. இப்ப நமக்கு ஏதாவது படிக்கணும்னா திரும்ப 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 சொல்லி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அடியார்கள். அது ஏதோ அதை பயில்வது மாதிரி தோன்றுகின்றது. அப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கவருக்கு நல்ல கதி கிடைக்கும். அந்த நல்ல கதியிலே அவன் சேர்த்து வைப்பான். அதனால உலகத்துல இருக்கிறவங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை கூறுகின்றார். அந்த அவருடைய திருவடியை ஏத்துங்கள், அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முதல்ல எங்க இருந்து வேணாலும் யோசிங்க, நமன் தமர் உங்களை நலிய வைக்கவே மாட்டாருன்னாரு. அப்புறம் அடுத்தாக்குல அவனுடைய அடி தொழுபவர்களை தொழுந்தாலே உங்களுக்கு நல்லது கிடைக்கும்னாரு. இப்போ என்ன சொல்றாரு? அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், அதுதான் உங்களுக்கு கடமை என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 5வது பாடல். உற்றான் நமக்கு உறவினர். உற்றான் உறவினர். உற்றான் நமக்கு உயரும் மதிச்சடையான் புலனைந்தும் செற்றார் திருமேனி பெருமான் ஊர் திருச்சுழியல் பெற்றான். பெற்றம் ஊர்பவன் பெற்றான். இனி இனிது உரைய திறம்பாமை. அங்க சந்தோஷமா இருக்காராம் சுழியல்ல. திறம்பாமை அந்த இடத்தை விட்டு நீங்காமல் அங்கேயே இருக்கான். இனிது உரைய திறம்பாமை திருநாமம் கற்றார் அவர் கதியுட் செல்வர் ஏத்தும் அது கடனே. அந்த திருப்பெயரை ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய கடமையாகும் என்று கூறுகின்றார். அடுத்து 6வது பாடல். இது மலங்களை பற்றி பேச தொடங்குகின்றது. இந்த மலங்கள் மாசுதானே மலம். அந்த மாசுகளை தாங்கிய இந்த பிறவி இது எதனாலே பிணிக்கப்பட்டுள்ளது? பாசத்தினாலே பிணிக்கப்பட்டுள்ளது. அந்த பிறப்பி பாசத்தினாலே பிணிக்கப்பட்டுள்ள இந்த பிறப்பு இருக்கே, இதை நாம அறுக்க வேண்டும் இல்லையா? இந்த பிறப்பிலேயே இருந்து மனித பிறவி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, வேற எந்த நினைப்பும் இல்லாம அப்ப என்ன செய்வோம்? இப்பவும் நல்லது செய்து தீயது செய்து நினைச்சு பார்த்தா நிறைய தீது செய்து அதுக்கப்புறம் அந்த தீவினை பயனை அனுபவிக்க திரும்ப ஒரு தடவை பிறப்போம். இப்படி அந்த பிறப்பு இறப்புங்கிறது சக்கரம் மாதிரி சுழன்று 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 நம்ம திரும்ப திரும்ப இந்த உலகத்திலேயே உட்காந்து வச்சிருக்கணும். ஆனா இந்த உயிர் உடல் பெற்று பிறப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய வினைப்பயனெல்லாம் கழித்து விட்டு இறைவனை போய் சேருவதுதான். அதுதான் இந்த உயிருக்கான கடமை. அதை மறந்துட்டு நாம இந்த உலகத்துக்குள்ளேயே சுழன்றுகிட்டே அதுக்குள்ளேயே உழன்று கொண்டே இருக்கின்றோம். அதனால இந்த மாசுபட்ட பாசங்களால பிடிக்கப்பட்ட இந்த பிறப்பு இருக்கே, அதை அறுக்க வேண்டாமா? அதை அறுத்துட்டு அறுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து கேட்க அதை அறுக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, கரைகளை உடைய கங்கை இருக்கு இல்லையா? அந்த கங்கை நீரை தன்னுடைய சடையிலே தாங்கி இருக்கின்றவன் அவன். அவன் அமர்ந்து இருக்கின்ற இடம், எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இடமாகிய திருச்சுழியல் இருக்க, அதுல என்ன செய்யணுமா? இந்த நிலத்திலிருந்து வளர்ந்த செடிகளிலே, கொடிகளிலே, மரங்களிலே உள்ள மலர், அதை கொண்டு வணங்குங்கள். அப்புறம் நிறைந்த புகை, தூபம் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடும் இல்லையா? மலர் போட்டு தூபம்னா புகையோட இருக்கின்ற இது. அந்த தூபம் தீபம் கொண்டு இறைவனை வணங்குங்கள் என்று கூறுகின்றார். அவனை நினைந்து ஏத்த வேண்டும். அப்போ அந்த அப்படின்னு இறைவனை நினைந்து நாம் ஏற்றினோம் என்றால் நமக்கு புகழ் கிடைக்கும். எப்படியாம்? இந்த உலகத்துக்கு எவ்வளவு புகழ் சுமக்க முடியுமோ அந்த அளவு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்க. இப்ப சின்ன குழந்தைகிட்ட உனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா 2 கையும் விரிச்சு இவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா அந்த வானம் மட்டும் அப்படின்றோம்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச எல்லை வானம். அதே மாதிரி அதனால இவர் சொல்றாரு, இந்த உலகம் எவ்வளவு புகழை தாங்க முடியுமோ அவ்வளவு புகழ் உங்களுக்கு கிடைக்கும்பா. எப்போ
இறைவனை நினைந்து அவனை வணங்கினால், அவனுக்கு மலரிட்டு வணங்கினால், அவனுக்கு தூபம் காட்டி வணங்கினால் உங்களுக்கு இந்த உலகம் தாங்கக்கூடிய அளவுக்கு புகழ் இருக்கும். அப்படி புகழ் தரக்கூடிய தவம் இருக்கே, அந்த தவத்தை செய்கின்ற திறன் உங்களுக்கு இருக்கும். தவம் செய்வதற்கு திறன் தேவை இல்லையா? அந்த திறன் எதனால தவம் செய்ய திறன் தேவை அப்படின்னா, அந்த மனத்தை கட்டுப்படுத்தி புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி தவத்திலே ஈடுபடுவது என்பது எளிதான காரியம் இல்லை. அதற்கு ஒரு திறன் தேவை. இந்த கதையை ஒரு சின்ன கதை அதை உங்களோட பகிர்ந்திருக்கேனான்னு தெரியல. பகிர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்னொரு முறை அந்த கதையை கேட்டுக்கோங்க. நான் சரியா சொல்றேனான்னு சொல்லலாம்ல. ஒருவன் நான் தவம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல இருந்து கண்களை மூடி தியானத்திலே ஆழ்ந்தானாம். ஆனா அவன் செய்த ஒரே தப்பு, ஒரு குளக்கரையிலே அமர்ந்து தியானம் செய்திருக்கான். இப்ப அங்கே பெண்கள் எல்லாம் குளிக்க வர்றாங்களாம். இளவயது பெண்கள். யாருனாலுமே வந்தா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு தான் வருவாங்க இல்லையா? இளவயது பெண்கள்ங்கும் போது வளையல், அவங்க அணிந்திருக்கின்ற சலங்கை, அப்புறம் அவங்க தலையிலே சூடி இருக்கின்ற மலர்கள், வளையல், இடையிலே அணிந்திருக்கின்ற நகை, அப்புறம் அவங்க பேச்சு சிரிப்பு எல்லாம் சத்தமா இருக்கும். அப்ப இவர் தவம் கலைஞ்சிரும். சரி, நாளைக்கு என் காதை கட்டிட்டு நான் வந்துருவேன் என்று என் கண்களை கட்டிக்கொள்வேன். ஏன்னா கண் இருக்கிறதுனாலதான் நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கண்ணை கட்டி கொண்டு தவத்தை தொடங்கினானா. அவன் தவம் தொடங்கிய கொஞ்ச நேரத்துல இவங்க நீராட வருகின்ற நேரம் இல்லையா, அதனால அவங்க வருவாங்க. அது வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அந்த வளையல் சத்தம், கொலுசு சத்தம், அவங்க பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம் இதெல்லாம் கேட்ட உடனே கலைஞ்சிருது. சரி, நாளைக்கு நான் கண்ணையும் காதையும் சேர்த்து கட்டிடுவேன், என் கண்ணும் காதும் தானே அங்க இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் காதையும் சேர்த்து கட்டிட்டு காதுல ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காத மாதிரி கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாராம். அவங்க மலரணிந்து வருவாங்கன்னு பேசணும் இல்லையா, அந்த மலரின் மனம் இவர் மூக்கை துளைச்சிரும். ஆகா, பெண்கள் வந்திருக்காங்க போல இருக்கேன் பாரு, தவங்கலஞ்சிரும். அவ்வளவுதான். அப்ப என் மூக்கும் என்ன சதி பண்ணிட்டு, நாளைக்கு நான் மூக்கையும் பாருங்க கட்டிட்டு தான் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் நல்ல வரிய கட்டி ஒரு வெளி இது எல்லாம் உள்ள போகாதபடி இது பண்ணிடுவாரு. ஆனா கொஞ்ச நேரம் தவம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுதே, கொஞ்ச நாள இந்த நேரத்துல தானே இந்த பெண்கள் வருவார்கள் அப்படின்னு நினைச்சு தவத்தை கலைச்சுக்குவார். ஏன்னா சிந்தனை வெளியில வந்துட்டுன்னா தவம் கலையத்தானே செய்யும். நீ மனச கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியாத காரியம் என்பது நமக்கு இந்த கதையில இருந்து தெரியுது. கண்ணை கட்டி போட்டுருவீங்க, காதை அடைச்சுக்கிடுவீங்க, மூக்க இது பண்ணிக்கிடுவீங்க. ஆனா மனசு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? அதற்கு ஒரு திறன் தேவை, பயிற்சி தேவை. எல்லா புலன்களையும் அடக்கி அப்படியே தவத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு திறன் தேவை. அந்த திறன் எப்ப கிடைக்கும்? சுவாமியை வணங்கி அவன் திருப்பெயரை கூறும் பொழுது, தூப தீபம் காட்டி மலரிட்டு வணங்கும் பொழுது கிடைக்கும் என்று கூறுகின்றார். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம்தான். ஏன்னா இதே மாதிரியான ஈடுபாட்டினை நம்ம குழந்தைங்களே நமக்கு காட்டியிருக்காங்க. அவங்க டிவியில பார்த்துட்டு இருக்கட்டும், அவங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடலோ அல்லது பிடித்த நடிகர் நடித்த திரைப்படமோ அல்லது கிரிக்கெட் மேட்சோ பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கரடியா கத்தி என்ன வேணா செய்யுங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட திறன் அவங்களுக்கு இருக்கு. மனசை எங்கேயுமே அலப்பாய விடாம, கண்ணை திருப்பாம, காதை திருப்பாம அப்படின்னு அத்தனையும் மறந்து அந்த ஒரே தவம் மாதிரி டிவிலேயே ஒன்றி போயிருப்பாங்க இல்லையா? அல்லது மொபைல கையில வச்சிருந்தா கூட நம்மளால அந்த பிள்ளைய தலையை நிமிர வைக்க முடியாது இல்லையா? இப்ப திறன் நமக்கு இருக்கு. அந்த திறனை எதுல காட்டணுங்கிறது தான் தெரியாம அலையிறோம். அதனால அந்த திறன் நமக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். மலம் தாங்கிய பாச பிறப்பு அறுப்பீர். நீங்க அறுக்கணும் அப்படின்னு நமக்கு அறிவுரை கூறுகின்றார். துறை கங்கை சலம் தாங்கிய முடியான் அமர்ந்து இடமாம் திருச்சுழியல் நிலம் தாங்கிய மலரால் கொழும் புகையால் நினைந்து ஏத்தும் தலம் தாங்கிய புகழான் மிகு தவமாம் சதுராமே. சதுர் என்பது சதுரப்பாடு, ஒரு திறமை. அந்த திறன் எதுக்கு? இந்த தவம் செய்வதற்கான திறன். இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ? அவனுடைய திருப்பெயரை சொல்லி அவனுக்கு தூப தீபம் காட்டி மலரிட்டு வணங்கினால் என்று. ஒரு முதல்ல எளிது மாதிரி தோன்றினாலும் கொஞ்சம் கடினமான வழியை காட்டுகின்றார். அடுத்து
7வது பாடல்ல என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் அவனுடைய தோற்ற பொலிவ சிவ ஆகமங்கள் எல்லாம் அழகா விவரிச்சிருக்கு. அந்த மாதிரி விவரித்திருக்கின்ற தோற்ற பொலிவோடு இருக்கின்றவன் அவன். சிவ ஆகமங்களிலே சிவந்த திருமேனி, செம்மேனி எம்மான், செந்தாமரை காடனைய செம்மேனி எம்மான் இறைவன். அவன் திருநீற்றை அணிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அவன் இடவத்திலே வருகின்றான். அந்த இடமும் வேகமாக ஒல்லை விடை அப்படின்னு சொல்ற இடத்துல வேகமா போகக்கூடிய விடை என்று புரிகிறது. அப்புறம் மழை விடை, இளமையாக காணப்படுகின்ற விடை. இந்த இடத்துல அவர் எப்படி விளக்குகின்றார் அந்த விடையினா, இடிச்சத்த மாதிரி சத்தம் கொடுக்குமா. அப்படி சத்தம் கொடுத்துட்டு அது ஓடி வருமா. நினைச்சாலே பயமா இருக்கு. தெருவில் நம்ம போகும்போது ஒரு மாடு சத்தம் கொடுத்ததுனாலே அடுத்த நேரம் ஓடி வருமோ அப்படிங்கிற பயம் வருது. இவர் சுவாமி வருகின்ற விடை எப்படி சத்தம் கொடுக்கான், இடி மாதிரி சத்தம் கொடுத்து வருதான் அந்த இது. அவன் கையில வில் வைத்திருக்கின்றான். அந்த வில்லால் என்ன செய்தான், அந்த வில்லை வைத்து 3 மதில்களையும் 3 எயில்களையும் எரிக்கணும்னு தான் நினைச்சான். 3 எயில்களையும் எய்யணும்னு நினைச்சு சிலையை கையில் எடுத்தான். ஆனால் சிரித்தே எரித்தான். அப்படிப்பட்ட பெருமையும் மேன்மையும் உடையவன் அவன். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் மட்டும்தான் வணங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. மேலோகத்திலே இருக்கின்ற எல்லா தெய்வங்களும் அத்தனை பேரும் வணங்குகின்ற குழகன். வயது அவன் குழகன்கும் போது முதியவன் பெரியவன் அப்படிங்கிற அர்த்தம்லாம் வந்தாலும் இளமையானவன் அப்படின்னு நாம அவனை கூறுகின்றோம். திருச்சுழியல்ல இருக்கின்றான். அவனை இந்த இறைவனை நம்ம மனசுக்குள்ள வைத்து, இறைவனை நேர்ல கண்டு வணங்குறது வேற, மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவனை வணங்கிக்கலாம் இல்லையா. ஏன்னா முதல்லயே சொல்லியிருக்காரு, நானாவிதமாய் ஏத்துங்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மனசுக்குள்ள அவனை வைத்து அவனுடைய திருவடியை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குமா, அவனுடைய வினைகள் எல்லாம் எளிதாக தீர்ந்து விடுமா. எவ்வளவு ஒரு நல்ல பாக்கியம் பாருங்க. இறைவனுடைய திருவடியை மனதில் நினைத்து கொண்டே இருந்தால் வினைகள் எல்லாம் எளிதாக தீரும் என்று கூறுகின்றார். 7வது பாடல் சைவத்த, அதாவது சிவாகமங்களில் கூறப்பட்ட சைவத்த செவ்வுருவன் திருநீற்றன் உறும் ஏற்றன். உறும் என்றால் இடி, இடி மாதிரி குரலுடைய ஏற்றினே வருபவன். உறும் ஏற்றன் கை வைத்து ஒரு சிலையால் அரண் 3ம் எரி செய்தான். தெய்வத்தவர் தொழுதேத்திய குழகன் திருச்சுழியல் மெய் வைத்து அடி நினைவார் வினை தீர்தல் எளிதன்றே. எளிதாக வினை தீர்ந்துவிடும், பயப்படாம இருங்க என்று நமக்கு கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், சுவாமி எப்படி இருக்கின்றாராம் அப்படின்னு பார்த்தா, கையிலே விடைக்கொடியை ஏந்தி இருக்கின்றான். அந்த விடைக்கொடி ஏந்தியவனாக அவன் காட்சி அளிக்கின்றான். அதே நேரத்திலே மானை கையிலே ஏந்தி இருக்கின்றான். அவன் விரும்பி உரைகின்ற இடம் எது? திருச்சுழியல். அந்த திருச்சுழியல்ல இருக்கின்றவனை நாம எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, அவனுடைய திருவடிகளை நம்முடைய தலைமையில் வைத்து எண்ணி வணங்க வேண்டும். அவ்வளவு உயர்வாக அவனை நினைந்து வணங்க வேண்டும். ஆனா இந்த வணங்குகின்ற வாய்ப்பு யார் 2 பேருக்கு கிடைக்கல அப்படின்னா, தாமரை பூவிலே தாமரை பூவை தனக்கு தவிசாக பீடமாக கொண்டிருக்கின்ற பிரம்மனுக்கும் சரி, ரொம்ப வலிமை வாய்ந்தவன் சிங்கம் அப்படிலாம் சொல்லக்கூடிய திருமாலுக்கும் சரி, அவங்க 2 பேருக்கும் அது கிடைக்கவே இல்லையே. அவங்க 2 பேரும் என்னெல்லாமோ செய்து பார்த்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா நாங்க என்ன செய்துட்டோம், அவனை வணங்கணும், அவன் நாமத்தை சொன்னோம், தூப தீபம் ஏற்றினோம், காட்டினோம், மலர் தூவி வழிபட்டோம். எங்க மனசுக்குள்ள அவன் வந்துட்டான். எங்க மனசுலயே அவன் திருவடியை பூட்டி வச்சிருக்கோம். அவன் திருவடி எங்களுக்கு எளிதாக கிடைச்சிட்டு அப்படின்னு இவங்க 2 பேரையும் உசுப்பேத்துற மாதிரி பாடியிருக்காரு. 8வது பாடல் பூ ஏந்திய பீடத்து அவன். யாரு? பிரம்மன். பூ தாமரை, அதை பீடமாக கொண்டவன். பூவேந்திய பீடத்தவன் தானும் பிரம்மனும், பீடத்தவன் தானும் அடல் அறியும். அரி திருமால். கோவேந்திய வினயத்தொடு. இங்க வினயம் அப்படிங்கிறது ஒரு அரசனுக்கு எப்படி பணிந்து வணக்கம் சொல்லுவோமோ, எப்படி ரொம்ப உயர்வான ஆட்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோமோ, அதே மாதிரி இறைவனுக்கு பணிந்து வணங்குங்கள். கோவேந்திய வினயம், வினயத்தொடு குறுக புகழறியார். அவன் கிட்ட அணுகுவதற்கு அப்படிப்பட்ட அவன்
அருகிலே சென்று வணங்கி அவனை மனத்திற்குள் இருத்திக் கொள்ளுகின்றார்கள். குறுக புகழ் அறியார். யார் 2 பேரு? அதான் அந்த 2 பேரை முதல்ல சொல்லிட்டு அவங்களுக்கு இறைவன் கிட்ட போய் அணுகி அவனுடைய திருவடியையும் திருமுடியையும் காணுகின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சரி, அது ஒரு பக்கம் அப்படின்னு முதல்ல 4 வரியில விட்டுட்டு, ஆனா அடுத்தாக்குல கூறுவது சேவேந்திய கொடி. சே என்பது இங்கே விடை. சேவேந்திய கொடியானவன் உறையும் திருச்சுழியல் மாவேந்திய கரத்தான் எம் எம சிரத்தான் தனது அடியே. எங்கள் சிரத்திலே அவன் திருவடியை வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட பெருமையை எங்களுக்கு நல்கி இருக்கின்றான். நாங்கள் வணங்கிக் கொண்டே இருக்கின்றோம். அதனால அவன் தன்னுடைய திருவடியவே எங்கள் சிரத்தின் மேல வைத்திருக்கின்றான். எப்படி அவங்க அவ்வளவு உயர்வான பதவியில இருக்காங்க, பதமுக்தி அடைந்தவர்கள் அவங்க எல்லாம். அந்த அப்பேற்பட்டவர்களுக்கு கூட அவருடைய அடி முடியும் காணுகின்ற பாக்கியம் கிட்டவில்லை என்று கூறி இந்த 8வது பாடல் அமைந்திருக்கின்றது. 9வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், தக்கன் தக்கன் என்ன செய்தான்? தன்னையே பெருமையா பேசிக்கிட்டு தன்னுடைய ஆணவத்தின் உச்சத்துல இருந்தான். தான் தான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுவாமிக்கு அபிர்வாகம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். தன்னையே கொண்டாடி கொண்டிருந்தான். யார கொண்டாடி இருந்திருக்கணும்? பெருமானை கொண்டாடி இருந்திருக்கணும். அதை மறந்துட்டு தன்னையே பெருசா நினைச்சு ஆணவத்தின் உச்சத்திலே இருந்து பெரிய வேள்வியை செய்தான். சுவாமி என்ன செய்தாரு? பந்தாடிட்டார் எல்லாரையும் இல்லையா? அவருக்கு பல்லு போச்சு, இவருக்கு மூக்கு போச்சு அப்படின்னு வரிசையா ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவாங்கல்ல. அந்த வேள்வி தகர்த்த நேரத்துல சுவாமி பந்தாடின மாதிரி அந்த அத்தனை பேரையும் அவ்வளவு பேருக்கும் தண்டனை கொடுத்து விட்டார். ஏன்? வேள்வி செய்வது ஒரு புண்ணிய செயல் தானே, அப்புறம் ஏன் அதுக்கு தண்டனை கொடுத்தான் அப்படின்னா, உரிய முறையோடு வேள்விகள் செய்யும் பொழுது இன்னின்னாருக்கு இன்னென்ன வகையிலே மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த அவைய எதையும் பின்பற்றாமல் தான் இஷ்டத்துக்கு வேள்விதான் உயர்வு, அந்த வேள்வியை மட்டும்தான் நான் செய்வேன் என்று கூறி மரியாதை செலுத்தாமல் இருந்த காரணத்தால் அவனுடைய புண்ணிய செயலும் அவனுக்கு பாவத்தை தான் தந்தது. நம்ம இதுல படிச்சிருக்கோம் இல்லையா? பாதகத்துக்கே பரிசு வைத்தான்னு, தாதையை தாளர வீசிய சண்டி. அப்படி இருந்தாலும் அது உலகியல் நோக்கில பாதகம். அப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல நல்ல விசார சர்மருக்கு பதம் தருகின்றார். சண்டீசனமாம் பதம் தந்தோம்னு சொல்றாரு. ஆனா இது உலகியல் நோக்கில புண்ணிய செயல். ஆனா தண்டனை தான் கிடைச்சது. ஏன்னா உள்ளார்ந்த கருத்து என்னங்கிறது சுவாமி கீழ்கணக்கு எழுதி அதற்கு தக்கன பலனை தருகின்றார். சண்டேச நாயனார் என்ன செய்கின்றார்? சிவபூசைக்கு இடையூறுன்னு தான் நினைச்சாரு, வேற எதுவுமே அவர் நினைக்கல. தந்தை இல்ல அவர்களுடைய தாளை நான் அறுக்கலாமா அப்படிலாம் இல்ல, சிவபூசைக்கு உள்ள பாலை எத்தி விட்டாரு அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். அவரும் கோல் எடுத்துதான் விட்டாரு, அது தாளை வெட்டி விட்டது. அதனால உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது பாதக செயல்னால இருந்தாலும் அவருடைய மனதிலே இறை நினைப்பை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால அவருக்கு உயர்வு கிட்டியது. இங்கே இவர்கள் தக்கன் பெரிய வேள்வி நடத்தினாலும் அவனுடைய மனதிலே இறைவனுக்கு இடமில்லாமல் ஆணவமே ஓங்கி இருந்ததால் இறைவன் அதற்கு தண்டனை கொடுத்தான் என்று கூறிவிட்டு அடுத்தாக்குல என்ன சொல்றாரு? சமணர்களை பற்றிய செய்தியும் புத்தர்களை பற்றிய செய்தியும் கூறுகின்றார். இப்போ சமணர்கள் என்ன செய்வாங்களாம்? வாதுக்கு அழைத்து பேசுவார்களாம். இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, தொலைக்காட்சிகள் எல்லாம் எத்தனை உரையாடல் நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இல்லையா? அதுல சிலர் வரும்பொழுதே நமக்கு தெரியும், ஐயோ இவங்க மத்தவங்களை பேசவே விட மாட்டாங்களா, கத்தி அடுத்தவங்களை பேச விடாம ஆக்குற ஆளே நமக்கு பார்ப்போம்னு சமணர்கள் அப்படிப்பட்டவங்களா தான் இருந்திருக்காங்க. வாது செய்யும் பொழுது மூர்க்கத்தனமா பேசுவாங்களாம். அதாவது அறிவோட பொருளோட பேசினா அவங்க கூட நம்ம வாதம் செய்யலாம். ஆனா மூர்க்கத்தனமா சும்மா நான் சொன்னதுதான் சரி, நீ சொல்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்மளை பேசக்கூட விடாதவங்களோட வாதித்து பயனே இல்லை. சமணர்கள் அப்படித்தான் மூர்க்கத்தனமாக பேசக்கூடியவர்களா. அப்புறம் சாக்கியர்கள், பௌத்தர்கள் என்ன செய்வார்கள்னா அவங்களுடைய தவம் எப்படின்னா தன்னைத்தானே வருத்தி கொள்ளுவதுதான் அவங்களுடைய தவம். முதல்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா, அவங்க பரித்தலையர் என்று சொல்லுவார்கள். அதாவது முடி இல்லாம தலைமுடி இல்லாம தான் இருப்பாங்க. அப்போ நம்ம தலைமுடி இல்லாம இருக்கணும்னா முடியை அப்படியே வழித்து எடுத்து விடுவார்களான்னா கிடையாது. கத்தி கொண்டு வழித்து எடுப்பார்களா? அப்படி கிடையாது. கைகளால் பிடுங்கி எடுப்பாங்களாம். அப்போ வலி எப்படி இருக்கும்? தானே செய்யணுமா.
அதுதான் அவங்களோட, அதாவது அவங்களோட அஹ், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற, தாங்கிக் கொள்ளுகின்ற தன்மை அவங்களுக்கு இருந்தா, அப்படி முடிய எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே தான் செய்யணுமா. அப்ப சிரிக்கல, முகத்துல ஒரு முகத்துல அந்த சுளிப்பு இருந்தது அப்படின்னா, உனக்கு பொறுமை வரல, நீ இப்போ துறவு நிலைக்கு வரக்கூடாதுன்னு அனுப்பிடுவாங்களாம். திரும்ப அந்த துறவு நிலைக்கு வரக்கூடிய பக்குவம் வந்து வலிய தாங்குகின்ற சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி வர முடியுமா. அப்படிப்பட்டவர்கள் அது ஒரு வகையான துன்புறுத்தல் அவர் தங்களுக்கே கொடுத்துக் கொண்டது. இன்னொன்னு, சுடு பாறை இருக்க அதுல போய் படுப்பாங்களாம். அந்த சூட்டையும் உடம்பு பொறுத்துக் கொள்ளணும் அப்படின்னு. அப்படின்னு அவங்க அவங்களுடைய இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனால வெயில்ல நிப்பாங்க. அப்ப வெயில்ல நிக்கும்போது குடை இது வச்சுக்கிடுவாங்க இல்லையா? அதனால குடை சாக்கியர் என்று கூறுகின்றார். அவங்களுக்கு இந்த சைவ கூறுகின்ற மெய்ப்பொருள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கின்றது. ஆனா அந்த தெரியலைங்கிறத ஒத்துக்கிடாம எங்களோட வாதம் தான் சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிமையா வாது பண்ணுவாங்களாம். அப்படி அப்படி வாது பண்ணிக்கொண்டே இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அது அவர்களின் வினைப்பயன் என்று முடிக்கின்றார். சிவஞான முனிவர் கூறுவார். நிறைய மாற்றுக்கருத்துடைய சமயத்தவர்கள்லாம் நிறைய எதிர்கருத்துக்கள் எல்லாம் கூறுவாங்க. நமக்கு சில நேரம் தான் அவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியும். ஆனா அதுலயே மூழ்கி போனவர்களுக்கு அதை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசு வராது. இப்ப என்னைக்கு சுவாமி அவங்களுக்குன்னு ஒரு நேரம் குறிப்பான் இல்லையா, அப்ப அவங்க மாறி அவங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக சுவாமி சொல்லுவாரு, ஒரு 100 படி ஏறினாத்தான் முக்தி நிலைக்கு அடைய முடியும் அப்படின்னா, சில சமயத்தவர்கள் 4 படியோடு நின்றுவாங்க. சிலர் 10க்கு வருவாங்க, சிலர் 15க்கு வருவாங்க. அப்படி இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்கள நாம வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட பக்குவ நிலை அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா தான் பக்குவம் அடைஞ்சு வர முடியும். அதுக்கு அவ்வளவில் அவன் மகிழ்க அப்படிம்பாரு. அவனுக்கு இவ்வளவுதான் எட்டும். சரி, அதுலயே சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதை போய் சண்டை போட வேண்டாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இவர் சொல்றாரு, புத்தர்களும் சரி, பௌத்தர்களும் சரி, சமணர்களும் சரி, நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. சரிப்பா, அது உன்னுடைய தீவினை பயன், நீ அதுலயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடலை முடிக்கின்றார். 9வது பாடல், கொண்டாடுதல் புரியா வரு. இங்க புரியா அப்படின்னா புரிந்து செய்து, கொண்டாடுதல் செய்து வருகின்ற தக்கன், தன்னை மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த தக்கன். கொண்டாடுதல் புரியாவரு தக்கன் பெருவேள்வி செண்டாடுதல் புரிந்தான். செண்டு என்றால் பூச்செண்டு வைத்து பந்தடித்து விளையாடுவார்கள் இல்லையா, அந்த பந்தடிச்சு விளையாடின மாதிரி சுவாமி அத்தனையும் கலர்ச்சி தள்ளிட்டான். செண்டாடுதல் புரிந்தான் திருச்சுழியல் பெருமானை. இது அப்ப நடந்தது. இப்ப என்ன நடக்கு? கொண்டாடிய சமண ஆதர்கள் குடை சாக்கியர் அறியா மிண்டாடிய அது செய்தது வானால் வரு விதியே. இது அவர்களுடைய விதிப்பயன். அவர்கள் முன்னர் சேர்த்து வைத்திருந்த விதியின் பயன்தான் இந்த அவர்களுடைய இன்றைய போக்கு. அதனால இருக்கட்டும். அந்த வாது செய்கின்றார்களா, சரி வாது பண்ணிட்டு போங்க ஐயா. மிண்டாடிய அப்படின்னும் போது அப்படி முரட்டுத்தனமா, மிண்டிய வாதம் அப்படிம்பாரு இல்லையா, அப்படி முரட்டுத்தனமா வாதுக்கு வருகின்றார்கள். அப்படி வாது செய்வது அவர்களுடைய தீவினை பயன். அதனால நீங்க அதுக்கு போய் கவலைப்பட்டோ அல்லது கோபப்பட்டோ அவங்களோட திரும்ப போய் போரிடாதீர்கள் என்று நமக்கு கூறுகின்றார், வழிகாட்டுகின்றார். அடுத்து 10வது பாடலிலே மொத்த பதிகத்துக்கும் பலன் கூறுவார் இல்லையா, இதுவரைக்கும் மொத்தமா ஒவ்வொன்றிலையுமே சொல்லிக்கிட்டே வராரு. இதுல 10வது பாடலுக்கும் கூறுகின்றார். இவர் எந்த ஊரை பற்றி நாம பேச போகின்றோம் அப்படின்னா, அருவிகள் எல்லாம் பாய்கின்ற கைலை மலை. அந்த கைலை மலையில இருக்கின்ற இறைவன் அதுக்கு பக்கமா தன்னுடைய தேரை ஓட்டிட்டு போறார். தேரை ஓட்டிட்டு கைலை மலை குறுக்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க பக்கமா போயிட்டு அது குறுக்க வந்ததுன்னு அதை பெயர்த்து எடுக்க போறாரு இல்லையா. அப்படி பெயர்த்து எடுக்க போன ராவணன் அவனுடைய வலிமை எல்லாத்தையும் ஒற்றை விரலை ஊன்றி தலையை நெறித்து விட்டவன் இறைவன். அப்பேற்பட்ட பெருமான் இருக்கின்ற எங்க கைலையில இருக்கக்கூடிய பெருமான் அவன் இங்கே திருச்சுடியிலே ரொம்ப சந்தோஷமாக எழுந்தருளி இருக்கின்றான். அந்த பெரிய ஊர் அதிலே அவன் இருக்கின்றான். அவனை யார் பாடியிருக்கா அப்படின்னா, திருநாவலூருக்கு தலைவன் மாதிரி. அங்கே மிகவும் புகழ்பெற்ற மேன்மை பெற்றவர் இல்லையா, அதனால அதுக்கு தலைவனே சொல்லலாம். யார? நம்பியாரூரரை. அந்த நம்பியாரூரை பாடியிருக்க இந்த 10 பாட்டையும் உணர்ந்து பாடணும், அதை பற்றி அறிந்து கொள்ளணும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு துன்பம் என்பது
ஒரு நாளும் கிடையாது என்று கூறுவார். கண்டிப்பா கிடையாது. ஏன்? முதல்ல சொல்லிட்டாரு, எங்க இருந்தாலும் நினைங்காரு. அப்ப அதை பின்பற்ற அறியணும். அதாவது அவர் இதை வாசிச்சவங்களுக்குன்னு மட்டும் சொல்லல. இந்த பாடலை அறிந்தவர்கள் அப்படிங்காரு. அறிந்தால் உணர்ந்து கொள்வோம் இல்லையா? அதுல உள்ள பொருள் என்னங்கிறத உணர்ந்து அதை பின்பற்ற தொடங்குவோம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வது மாதிரி அறிந்து சொல்லணும். இதோடைய பொருளை என்னன்னு புரிந்து கொண்டு பின்பற்ற தொடங்குவோம். அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நீ சாமியை கும்பிடு. அவனை மட்டும் அவனுடைய திருவடியை நேரம் நினைச்சுக்கிட்டே இரு. அவனை வணங்குறது மட்டும் இல்ல, அவன் திருவடியை வணங்குகின்றவர்களின் திருவடியை வணங்கு. அப்ப அடியார் வணக்கம் அதுல சேர்ந்துருது இல்லையா? அப்புறம் தூப தீபம் காட்டி வணங்கு, மலரிட்டு வணங்கு அப்படின்னு ஒவ்வொரு வகையா சொல்லிட்டே வராது. இது அத்தனையும் பின்பற்றணும்னு வைங்க, வீணா போய் இவங்க கூட நான் சண்டை போட போறேன் அப்படின்னு பௌத்தர்கள் கூடயும் சமணர்கள் போய் சண்டை போடாத. ஏன்னா அவங்க வினைப்பயன். அதை போய் உன்னால திருத்த முடியாது. அவங்க அனுபவிச்சுதான் அதை திருத்து வர முடியும். அதனால அதை தள்ளி வந்துரு அப்படின்னு நமக்கு இத்தனையும் நமக்கு வழிகாட்டி அவர் சொல்றது அவ்வளத்தையும் நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு துன்பம் ஒரு நாளும் கிடையாது இல்லையா? அதனால அந்த தான் இந்த 10வது பாடலிலே கூறுகின்றார். நீரூர் தரு நிமலன் திருமலையார்க்கு அயல் அருகே தேரூர் தரும் அரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சுழியல் பேரூர் என உரைவான் அடிப்பெயர் நாவலர் கோமான் ஆரூரென தமிழ் மாலை 10 அறிவார் துயர் இலரே என்று ஒரு துயரமில்லாத நிலையை நமக்கு தருகின்ற வண்ணம் இந்த பதிகத்தை அமைத்திருக்கின்றார் என்று கூறி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அருள்நிறை திருமேனிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை துணை மாலை நாயகி திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய, அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.